Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கொண்டக்கடலையை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு மசால் குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். நம்ம மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சி இந்த குழம்பு வந்து செய்ய போறோம். அவ்ளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க கொண்டக்கடலை மசால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் கசகசா. பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைனா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இது கூட இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கலை. ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 10 பல் பூண்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து நல்லா ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற மசாலா நல்லா சூடு ஆறுனதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு ஏறினதும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்காக சீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அன்னாச்சி பூ 1. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம குழம்பு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக வதங்கும், அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. பலாக்கொட்டை சேர்த்துக்க போகிறேன். அதாவது இப்போ நம்ம வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த கொட்டையை வந்து தூக்கி போடாமல் அது வந்து நம்ம குழம்புல சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒரு 10-12 பலாக்கொட்டை இருக்கும். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழவழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்சிருச்சுன்னா அந்த வழவழப்பு தன்மை போயிடும். அப்போ வந்து ஈஸியாக அந்த தோலை எடுத்துடலாம், அந்த வெள்ளை கலரில் இருக்கிற தோலை. ஒரு வேளை வழவழப்பாக இருந்ததுன்னா எடுக்க முடியலன்னா மேலே இருக்கிற அந்த தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வெறும் கடாயில் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக உரிச்சு எடுக்கிற மாதிரி வந்துடும். நான் வந்து 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பலாக்கொட்டையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்து செய்கிறேன். பலாக்கொட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் நான் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலை நான் சேர்த்துக்க போகிறேன். கொண்டக்கடலையை தண்ணியில் நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முளைக்கட்டியும் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். லைட்டாக முளை வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் முளை கட்டிட்டு நம்ம தானியங்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் போது ரொம்பவே ஸ்ட்ரென்த் அதிகம். முளை கட்டாமல் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொண்டக்கடலை பலாக்கொட்டை சேர்த்ததுக்கப்புறமா கூடவே மசாலும் சேர்த்துக்கிட்டோம்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலும் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். நான் காரத்துக்கு ஏற்றது போல் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் வெங்காயம் எல்லாம், அது எல்லாத்தையும் நான் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலையும் சேர்த்ததுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு
குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்காவது நம்ம குக் பண்ணிக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போவே நான் வந்து இப்போது கொண்டக்கடலை மசால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி இந்த அளவுக்கு போதும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா இப்போது குக்கர் மூடி போட்டு முடிக்கிறேன். கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகிறதுக்காக ஒரு 5-6 விசிலாவது விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நான் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டு வந்து நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா சூப்பராக மசால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். சேர்த்துருந்த பலாக்கொட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம கொண்டக்கடலை மசால் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது கூட நான் வந்து பலாக்கொட்டை சேர்த்துருக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், இல்லைனா வெறும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு நீங்கள் மசால் குழம்பு செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, அப்புறம் அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொண்டக்கடலை மசால் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.